முடியுமா என்ன தெரியல. அவனை எப்ப கொள்ளணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏஐ கைஸ் வெல்கம் டு சின்ன கேப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போவாருங்க. ஸோ நார்மலாக நீங்கள் படத்துக்கு போவீங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒருத்தன் பார்த்தா நல்லா இருக்குதுன்னுவான், ஒருத்தன் நல்லதான்றான், ஒருத்தன் வந்து அந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்காம டேரெக்டாக நீங்கள் படத்துக்கு போய் டேரெக்டாக ஷோ மட்டும் பாருங்கள். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி படத்தை வந்து செதுக்கி வச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆகுது. ஸோ படத்தோட ஒன்றுன்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி ஃப்ரெண்டான நம்ம சத்யராஜ் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்குது நம்ம சத்யராஜுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த பிரச்சனையை எப்படிலாம் சால்வ் பண்ணுறாரு, எப்படிலாம் அந்த பிரச்சனையில் போய் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பொண்ணுகளை காப்பாற்றுறதா அந்த பத்திர ஸ்டோரி. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்தந்த கேரக்டர் காட்டக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட டம்மி பண்ணாமல் அந்த இருக்கிற எல்லா மெயின் கேரக்டரை பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக நம்ம லோக்கி வந்து காட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோபி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பயமாக நடிச்சிருக்காரு. அவரு இந்த படத்தோட மெயின் வில்லன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பக்கத்தில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாகார்ஜுன் அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைம் நடத்துறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் கடல் வழியாக பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மூலமாக பண்ணுறாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற மிகப்பெரிய வில்லன் இந்த படத்தில். ஸோ நம்ம அமீர் கான் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் தாங்க. ஸோ படத்தில் ஸ்க்ரீனில் வராமலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமான பிஜிஎம்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் கட்டிங் சூப்பராக கொண்டு போன ஒரே ஆள் நம்ம அனிருத் தாங்க. அவரால் தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து போயிருக்கு. எப்படி தான் இவர் பிஜிஎம் போடுறதில்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ஹைப் கொடுக்குற மாதிரி பிஜிஎம் கொடுக்குற தேட்டரில். உண்மையாக அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாருங்க. உண்மையாக மனுஷன் வந்து வயசானாலும் ஒரு சைடு வந்து குறையலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹைப் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே உடம்புல பார்த்தீங்கன்னா கூஸ்பாம் ஆகிற அளவுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம செகண்ட் ஹாஃப் உண்மையாக படத்தை வந்து நம்ம லோக்கி வந்து செதுக்கி வச்சிட்டாரு எல்லாருக்கும் ஒரு கேரக்டரும். ஸோ இந்த படம் எல்சியில் கனெக்ட் ஆகினா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குறையானது எனக்கு. லோக்கி படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்போட வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா செதுக்கி வைக்கிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் கைதி, அப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் அந்த விக்ரம், அப்புறம் லியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூலி உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ நீங்கள் உண்மையாக லோக்கி ஃபேனாக இருந்தால் இல்லை நம்ம தலைவர் ஃபேனாக இருந்தால் மிஸ் பண்ணாலும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். படத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் எப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you soon. Bye bye friends.